Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு செட் ஆஃப் பலகாரங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல சுசியம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்துடலாம். கடலை பருப்பு 50 கிராம், அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், அச்சு வெல்லம் ஒரு துண்டு தட்டி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கடலை பருப்பை நல்லா முக்கால் பதத்துக்கு அவிச்சு எடுத்துக்கலாம். அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி லைட்டாக நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கடலை பருப்பு கூட தட்டி வச்சிருக்கிற அச்சு வெல்லத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கடலை பருப்பையும் அச்சு வெல்லத்தையும் நல்லா நம்ம நைஸாக திரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம திரிச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த திரிச்சு வச்சுருக்கிற கடலை மாவையும் அச்சு வெல்லத்தையும் சேர்த்து நல்லா நம்ம உருண்டைகள் மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா மைதா மாவை வந்து விரவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து நம்ம பருப்பு உருண்டைகளை வந்து டிப் பண்ணி எண்ணெயில் போட்டதுக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு உருண்டைகளை வந்து நம்ம மைதா மாவு கோட்டிங்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம மைதா மாவில் கோட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைடு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நமக்கு வந்து வெந்துட்டுருக்கும். நல்ல ஒரு சைடு வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ளே உள்ள பருப்பு நல்லா வெந்திருக்கும். மேலே உள்ள மைதா மாவு கோட்டிங் நல்லா சூப்பராக வந்திருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ சூப்பரான ஒரு சுசியம் தயார். நெக்ஸ்ட்டு நம்ம உளுந்து வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு உளுந்து, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 2, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு உளுந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து வந்து நம்ம ஒரு 5 மணி நேரம் ஊற வச்ச உளுந்து தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வடை பதத்துக்கு நம்ம உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா விரவி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வடை மாவை நல்லா விரவி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வடை பதத்துக்கு விரவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவு வந்து கரெக்டான பதத்தில் விரவி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த வடையை வந்து ஆயிலில் நம்ம வந்து தட்டி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கையிலே தட்டி கூட போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கூட நம்ம வடையை வந்து தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்படி நமக்கு ஒரு பக்கமாக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டு வடையை நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் வேக வச்சுட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா புசுன்னு சூப்பராக வந்திருக்கும். கொஞ்சம் கூட இந்த வடையில் எண்ணெய் குடிக்கவே இல்லை. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்குது உளுந்து வடை. நெக்ஸ்ட்டு நம்ம வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை வந்து இந்த மாவில் நம்ம டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஆயிலில் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வாழைக்காய் துண்டுகளையும் நம்ம மாவில் டிப் பண்ணி ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கமாக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புசுன்னு 2 சைடு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சுவையான வாழைக்காய் பஜ்ஜி தயார். நெக்ஸ்ட்டு பருப்பு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு, வெங்காயம்,
கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கொத்தமல்லி. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதை வந்து வடை பதத்துக்கு விரவி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நான் வந்து அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம தான் அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா விரவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து கையில் வச்சு தட்டி நம்ம இதை வந்து ஹீட்டாக இருக்கிற ஆயிலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வந்து போட்டுட்டுருக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க மாவுகளையும் வந்து நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம ஆயிலில் போட்டுட்டு ஒரு பக்கமாக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கத்தையும் திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பருப்பு வடை தயார். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பல பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு எல்லோ கலர் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற நேந்திர பழத்தை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஹீட்டாக இருக்கிற ஆயிலில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். பஜ்ஜி நம்ம பண்ணுவோம்ல, அதே சேம் ப்ரொசீஜர் தான் நமக்கு இந்த பஜ்ஜிக்கும் நம்ம இதில் பண்ண போகிறோம். ஒரு பக்கமாக நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இது நம்ம சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், சூப்பரான இனிப்பு பழ பஜ்ஜி தயார். இதை நான் ஒரு வாழையில வச்சு சர்வ் பண்ணிக்கிறேன். புசு புசு உளுந்த வடை, மொறுமொறு பருப்பு வடை, காரசாரமான வாழைக்காய் பஜ்ஜி, தித்திப்பான இனிப்பு பழ பஜ்ஜி தயார். நீங்களும் இந்த ரெசிபிஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.